ஹாய்ங்க. நேற்று மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பீக்கங்காய் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ வந்து சரி ஈவினிங் வந்து அது குழம்பு சரியாக போயிடுச்சு சாப்பாட்டுக்கு. சரி ஈவினிங் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், எப்போ பார்த்தாலும் கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னின்னு சொல்லிட்டு எல்லாம் வணக்கி வணக்கி ஏன் செய்யணும், வெங்காயம் தக்காளி போட்டு ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நான் அதை முடிச்சிட்டேன். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நம்ம வந்து நம்மளையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால சிம்பிளாக முடிகிற டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். ஸோ ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவி அலசிட்டு அதில் வந்து தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு கிரைண்ட் பண்ணி கொத்தமல்லி சட்னின்னு சொல்லுவாங்க. செம சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா நான் இங்கேயும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். சில கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் எது செஞ்சாலுமே. ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியோ செஞ்சாச்சு, ஒரு பிஸி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தூங்கவும் போயாச்சு. பாய்.